இந்த பிசினஸ்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு எனக்கு தோணுது ஏதோ ஒரு பதிலடி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா யாருக்காவது? நிறைய நிறைய இருக்கு மேம். அது ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு. ரூம் எடுத்தோ ரெண்ட் எடுத்தோ நம்ம கடை வைக்க முடியாது. என்னோட சுச்சுவேஷன் அது முடியாது. வீட்டில இருந்து என்ன செய்ய முடியும்? அந்த ஸ்டெப்புக்கு வரும்போது தான் வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது. வேலையை தொடங்கியிருக்கோம், அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருதுன்னும் போது this course is really fabulous ma'am. Hey everyone, hello. Today we have Sasikala with us. So Sasikala, வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. ஹலோ மேம், வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஓகே, உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ஃபோ, நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க பிஃபோர் ஸ்டார்டிங் அமேசான் ப்ராடக்ட் செல்லிங் இதை ஷேர் பண்ண முடிச்சா நல்லா இருக்கும். நான் அர்லியராக வந்துட்டு அக்கௌண்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவும் அக்கௌண்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்லப்போனால் எல்லாரும் மாதிரி நான் ஒரு பாஸ்ட் அவுட் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்த ஒரு ஜாப் கிடைச்ச ஒரு பர்சன் கிடையாது. ஸோ எந்த ஊர் ஆக்சுவலா நீங்க? ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். ஓகே, பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாமும் பெங்களூர் தான். ஓகே. நீங்க தமிழா இல்ல கன்னடம் ஆக்சுவலா? தமிழ் தான் மேம். மதர் டங் இஸ் தமிழ். ஆனா பார்ன் அண்ட் பாட்டப் இங்க பெங்களூர்ன்றதுனால ஸோ எங்களுக்கு கன்னடா, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜும் கத்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ்ல ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கும்போது எதனால நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க? நான் ரொம்ப வருஷமா வந்துட்டு சிங்கிளாவே நான் சிங்கிள் பேரண்ட்ன்றது ஃப்ராங்கா சொல்றேன். ஸோ இதுல வந்துட்டு நான் ஒவ்வொரு இடங்களையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாட் ஓன்லி த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட், ஈவன் டீச்சிங் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அது போக லைக் ஃபேக்கல்ட்டியாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் போக மற்ற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அங்கே ஒரு சின்னதாக அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் நான் வேலைக்கு சேர ஆரம்பிச்சது. இனிஷியலாக வந்துட்டு நாட் பேசிக்கலி பியூ ஃபெயில்டு ஸ்டூடெண்ட். நானும் ரொம்ப ஹையாக படித்த கேட்டகரியெல்லாம் கிடையாது. அப்படியும் இங்கே ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு. என்னன்னா பிகாம் பண்ணுறதுக்கு 18 இயர்ஸ் முடிஞ்சிருந்தா போதும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அந்த டைமுக்கு இருந்தது. அது மூலியமா நான் பிகாமும் ஜாயின் பண்ணிட்டு வேலையும் பார்த்துட்டு என் குழந்தையும் பார்த்துட்டு அப்படியே பிகாம் முடிச்சுட்டு தான் நான் இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுலன்ற மாதிரி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, கண்டினியூஸாக நான் வந்து ட்ராவலிங் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 3 to 4 பஸ்ஸஸ் நியர்லி 7 o'clock 7:30 நான் வீடை விட்டேன்னா நான் ஆஃபீஸ் ரீச் ஆக 9:15 ஆகும். ஈவினிங் 9:30, மேக்ஸிமம் மந்த் எண்ட்னா 11:30 கூட ஆகும் நான் வீட்டை சேர. ஸோ அந்த பீரியட்ல நான் என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு நேரம் இருக்காது. என்னோட அப்பா அம்மா தான் என் பொண்ணை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஜேர்னி பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு அப்பப்போ தோணும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும். பட் ஃபைனான்ஷியலும் ஸ்டக்கா இருப்பேன், என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அந்த தேடல் வந்துட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட யூடியூப் சேனல்ஸ், உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது 1 year பேக்ல இருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஃபைனான்ஷியல் செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு தான் உங்களோட கோர்ஸுக்கு ஜாயின் ஆனேன். ஸோ இதுதான் என்னோட சின்ன இன்ட்ரோ. சூப்பர் சூப்பர், கிரேட் கிரேட். ஓகே, ஸோ நீங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நடுவில், ஹானஸ்டா சொல்லணும்னா இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நடுவில் அடுத்தடுத்து போகணும் தான் நினைப்பீங்க. எப்படி உங்களுக்கு இந்த கோர்ஸ் மாடல்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு டைம் கண்டிப்பா வேணும், அந்த டைமை நீங்க எப்படி வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க? மேம் இன்னும் சொல்ல போனா நான் இங்க வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் டைம் 9 to 6. இங்க நியர்பை ஜாபுக்கு நான் சேர ஆரம்பிச்சது லைக் ஹார்ட்லி ஒரு 2.5 years கிட்டதான். அது வரைக்கும் நான் லாங் ஜெர்னி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த 2.5 yearsக்குள்ள எனக்கு அந்த 6 o'clock மேல அந்த லீஜர் டைம் கிடைக்கும். இந்த டைம்ல நம்மளால என்ன பண்ண முடியும்ன்றது யோசனை எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். வர்றது, டிவி பாக்குறது, வீட்டுல சமைக்கிறது, இது போக நம்ம என்ன பண்ணணும், சும்மா நாமளும் பிறந்தோம் வளர்ந்தோன்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது தான் வந்துட்டு மறுபடியும் நம்ம டியூஷன் ஆரம்பிக்கலாம்னா அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த பேஷன்ஸ் எனக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ அதனால குழந்தைங்கள நம்ம வெளியே இருக்கிற ப்ரெஷர் எடுத்துட்டு வந்து குழந்தைங்க மேல திணிக்க கூடாதுன்றதுனால நான் டியூஷனுக்கு போகல. அது போக மறுபடியும் நம்ம வேற ஏதாச்சும் கத்துக்கணும், நாம ஏதாச்சும் புதுசா
4 பேருக்கு யூஸ் ஆகுற மாரி பண்ணணும். இல்ல நமக்கு ஒரு பேஷனா இன்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றத யோசிச்சேன். அந்த டைம்ல தான் உங்களோட இன் கோர்ஸ்ல ஒரு ஷார்ட் பார்த்தேன். YouTubeல. நம்ம வீட்டில இருந்தும் செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு ஷார்ட் பார்த்தேன். சோ இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வேற பிசினஸும் பண்ணியிருக்கோம். லைக் அம்மா, அப்பா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் மாதிரி லைக் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாரி ஆரம்பிச்சோம். பட் என்னோட ஜாப விட முடியாது. இதையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னும்போது அம்மா கொஞ்சம் ஹெல்த் அப்செட் ஆச்சு. ஹெல்த் இஷ்யூ ஆச்சு. அதனால நாங்க அத ஸ்டாப் பண்ணிட்டோம். அது போக மறுபடியும் இன்னொரு ஏதாச்சும் வேலை ஆரம்பிக்கலான்னு பண்ணும்போது, இந்த நலங்கு மாவு இருக்கு இல்லையா? பாத் பவுடர் அதையும் ட்ரை பண்ணோம். நாங்க இருக்கிறது மெயின் சிட்டி சென்டர்ல. இங்க எங்களுக்கு கிடைக்காதுன்ற பொருள் எதுவுமே கிடையாது. எல்லாமே கிடைக்கும். சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை ஓகே. இருக்கறனால எல்லாமே கிடைக்கும். சோ அப்படி ட்ரை பண்ணும்போது அதுக்கு உண்டான அ அது வந்துட்டு ரீச் பண்ண முடியல. அது வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பென்சிவா தெரிஞ்சது. ஏன்னா இங்க எல்லாமே சீப்பா கிடைக்குது. அது நாம குடுக்குற ஒரு குவாலிட்டி வந்து எக்ஸ்பென்சிவா தெரிஞ்சது. சோ அதனால அதையும் எங்களால புஷ் பண்ண முடியல. சரி இது போக நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு என்னோட பேரண்ட்டையும் நான் ட்ரபிள் பண்ணக்கூடாது. நான் வந்து என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ல நான் என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்கும்போது தான் உங்க கோர்ஸ நான் படிக்க ஆரம்பிச்சேன். சோ இதுல நாம ஒரு விஷயம் நான் கத்துட்டேன். தனியா ஒரு இடம் ரூம் எடுத்தோ, ரெண்ட் எடுத்தோ நம்ம கடை வைக்க முடியாது. என்னோட சிச்சுவேஷன் அது முடியாது. வீட்ல இருந்து என்ன செய்ய முடியும்? அந்த ஸ்டெப்புக்கு வரும்போது தான் வந்துட்டு, நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு, சரி நாம இதுல ட்ரை குடுப்போம். என்ன ஆனாலும் நம்ம இதுலருந்து வெளிய வரக்கூடாதுன்றதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் எடுத்துட்டு, ஸ்டக் ஆனாலும் ஃபைனான்ஷியலா ஸ்டக் ஆனாலும் அத அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு, என்னோட பிஎஃப் அமௌண்ட் இந்த மாரி என்னோட சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாமும் சேர்த்து தான் நான் இதுல இறங்கியிருக்கேன். பிகாஸ் என்னோட பொண்ணோட ஸ்டடீஸ்க்கான அமௌண்ட் அது ரெகுலரா இருக்கணும். அதே சமயம் என்னோட பிசினஸ்க்கும் நான் பார்க்கணும்னும்போது, ஐ வில் ஹேவ் சம் சின்ன சின்ன சேவிங் இருக்கும் இல்லையா? அத எடுத்து தான் இதுல இறங்க ஆரம்பிச்சது. சோ இப்படிதான் என்னோட ஸ்ட்ரகல்லேருந்து கொஞ்சம் நான் டைமிங் ஆஃப்டர் இந்த 6:30க்கு 6லேருந்து 7:00 உங்களோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து 8:00 8 9:00 ஆகும். 9 சம்டைம்ஸ் உங்களோட இது ஆடியோ கேட்டுட்டே நான் சமைச்சிட்டு இருப்பேன். நீங்க ஏதாச்சும் சொல்லும்போது அங்க பக்கத்துல ஒரு புக் வச்சிருப்பேன். அதுல நோட் பண்ணிப்பேன். சோ அப்படியே சமைச்சுட்டு அப்புறமா ஆஃப்டர் 10:00 உட்காருவேன். லைக் 7 சாரி ஆஃப்டர் 10 11:30 சம்டைம்ஸ் 1 2:00 கூட ஆகும். ஏன்னா எனக்கு அது படிக்கணும் இல்லையா? இது புதுசா இருக்கு. எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் கத்துக்கிட்டு ஒவ்வொன்னும் அந்த மாதிரி செஞ்சாதான் என்னோட ஃபுல் இன்வால்வ்மெண்டா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டோட என்னால அதுல ஃபுல்ஃபில் பண்ண முடியும்ன்ற தாட் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் நான் அப்படிதான் செய்வேன். அதுல நிறைய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து என்னெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும்ன்றத கத்துக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி தான் என்னோட டைமிங் ஷெட்யூல பார்த்துப்பேன். மார்னிங்ல ஆஸ் யூஷுவல் 6:00 7:00 சம்டைம்ஸ் லேட் ஆயிடும். அப்ப என்னோட அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்னோட ஷெட்யூல நான் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இவ்வளவு ஸ்ட்ரகிள் சொல்றீங்க. ஆமா. இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்திருப்பீங்களா? அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது. பிகாஸ் நாமும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆம், வேலையை தொடங்கியிருக்கோம். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருதுன்னும் போது ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களுக்கு தான் என்னோட ஸ்ட்ரகிள் மோஸ்ட் ஆஃப் த திங் தெரியும். சம் ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிற அந்த கோஆர்டினேஷன் வந்து அது ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட் கொடுத்திருந்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்து நான் நான் யாருக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல. பட் என்னோட ப்ராடக்ட் இந்த மாதிரி எல்லாருக்கும் ரீச் ஆயிட்டு இருக்கு இல்லையான்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி. என்னோட டாட்டர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம், அம்மா உனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுமா, இங்க பாருமா ஆர்டர் வந்துட்டு இருக்கு பாருமா அப்படின்னு ஷீ யூஸ் டு ஃபீல் மோர் ஹாப்பி. மத்தத அது தவிர என்னோட அம்மாக்கு இத பத்தி இன்னும் டீடைலா தெரியாது. இதுக்கு அடுத்து தான் காமிக்கணும். ஓகே. சோ பொண்ணுக்கு எவ்வளவு வயசு? அவங்களுக்கு இப்போ 14 இயர்ஸ் மேம். சூப்பர் சூப்பர். சோ தலை எடுக்கிற வயசுல கரெக்டா விவரமா இருக்காங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷம். சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்ப 50K ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். நான் எப்பயுமே அப்படிதான் பார்ப்பேன். 50K ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன், செகண்ட் மைல்ஸ்டோன் 1 lakh. ஆமா. சோ இது 50K ரீச் பண்ணும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அண்ட் ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட தெளிவா சொல்லல இன்னும்? இல்ல எதுக்காக சொல்லலைன்னா, அம்மா வந்துட்டு இத பத்தி அவங்களுக்கு ஐடியா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா, நான் வந்து நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன்றதுனால,
மேலும் எதுவும் ப்ராப்ளம்ல மாட்டிக்க கூடாதுன்ற ஒரு ஃபீல் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ஃபீல் தான். இன்னும் சொல்லப்போனா என்னோடது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால, அப்பாவும் இல்ல, கரெக்ட். அம்மாவும் கரெக்ட். பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னும்போது, மறுபடியும் எதுவும் பிரச்சனைல மாட்டிக்க கூடாதுன்ற ஒரு தாட்ல ஏதாச்சும் ஆயிட போதுமா அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்களே தவிர, பட் அதுக்குள்ள என்ன இருக்குன்றது அவங்களுக்கு புரியாது. ஸோ மெதுவா ஒன்னொன்னா சொல்லிப்போம். இன்னும் சொல்லப்போனா, அப்பா இருக்கிற வரைக்கும் அம்மாவ நான் அங்க வேலைக்கு அனுப்புனது இல்ல. இப்பதான் ஒரு 1 இயரா போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வேலைக்கு அனுப்புறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஸோ அவங்கள வீட்ல இருக்கும்போது நம்ம ஈஸி ஷிப்போ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு பார்க்கணும்ன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நான் ஒரு யோசனையில இருக்கேன். ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தா சொல்லல. அவங்க கையில குடுத்துட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கேன். அதுதான் அவங்களுக்கு தெரியப்படுத்தாத ஒரு ரீசன். 50Kன்றது வந்துட்டு லைக் இது இது ஜஸ்ட் என்னோட என்ட்ரின்ற மாரி தான் ஒரு தாட்டா இருந்தது. இன்னும் நம்ம அத நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொண்டு வரணும்? அடுத்து எப்படி இன்கிரீஸ் பண்ணணும்ன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. 50Kன்றது வந்துட்டு ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி. பிகாஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு அதுல வர அர்னிங் அது வேற. நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அது அவ்வளவுதான். அதுல ஃபிக்ஸ்டா இருக்கும். அது எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. பட் இதுல அப்படி கிடையாது. இதுல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதர் கம்மியாகலாம், அதிகமாகலாம். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஓன் அர்னிங் இல்லையா? அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. நம்ம அந்த ஜீரோல இருக்கிறது அந்த 1, 2ன்ற கவுண்ட் வரும்போது தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் மேம். அது சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா உங்க கூட பேசும்போது எனக்கு 2, 3 விஷயம் புரியுது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஆம், சில சமயம் தோணும். இப்ப இன்னைக்கு கூட எங்க மாமியார் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிசினஸ் என்ன பண்றேமான்னா, எனக்கு வீட்டுக்கு வருமான செலவு பார்த்துட்டு இருக்கேன்னு ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் எங்க சொந்தக்காரங்கிட்ட. அப்ப வந்து சொன்னாங்க, அதுக்கெல்லாமா பிசினஸ் பண்ணுவாங்க யாராவது? அதுக்கு நீ வேலைக்கே போயிருக்கலாம்லன்னாங்க. நான் அப்ப அமைதியா இருந்தேன். இப்ப நம்ம ரீச் பண்ண இடம்ன்றது வேற. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் பதிலடி குடுக்கணும் அப்படின்னு ஒரு வெறி உள்ள இருக்கும். ஆனா நான் ரொம்ப அமைதியா இருப்பேன். வெளில சொல்ல மாட்டேன். சோ இந்த பிசினஸ்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு பதிலடி குடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? யாருக்காவது அந்த நிறைய மாதிரி இருக்கா நிறைய மனசுக்குள்ள? இருக்கு மேம். அது 1, 2 இல்ல, நிறைய இருக்கு. இப்போ என்னன்னா, வீட்ல யாராச்சும் நமக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் கப்பல்ஸா இருக்காங்க. அவங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்றாங்கன்னா, ஃபீமேல் வந்துட்டு வீட்ல இருந்து பண்றாங்க, இல்ல மேல் வந்துட்டு வெளிய ஏர்ன் பண்றாங்க. அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அது வேற விஷயம். இல்ல பேரண்ட் சப்போர்ட்ல இருந்து அவங்க பேலன்ஸ் பண்றாங்கன்னா அது வேற விஷயம். இல்ல ரிலேட்டிவ் சப்போர்ட் இருந்து அவங்க பேலன்ஸ் பண்றாங்க அது வேற விஷயம். பட் என்னோடது என்டையர்லி இட்ஸ் நாட் லைக் தட். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் சப்போர்ட் தான். என்னோட ஓன் ரிஸ்க் தான். சோ இதுல இப்படி இறங்கும் போது இதுக்கு முதல் அடி வந்து நிறைய இருக்குங்க மேம். ஒவ்வொன்னா சொல்ல முடியாது. என்னோட எபிசோட நீங்க நிறையவே ஆரம்பிக்கலாம். அதுக்காகவே நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். சோ நிறைய பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கு. இல்ல கண்டிப்பா. உங்க கூட பேசும்போது எனக்கு தெரியுது. அது நான் ஈவென்ட்லயும் ஃபீல் பண்ண எனக்கு இங்கேயுமே தெரியுது. பட் எனக்குமே பர்சனலா உங்களை இந்த லெவல்ல இல்ல அடுத்த லெவல்ல போகும்போது ஒரு பதிலடியா இருக்கணும். லைக் எதிர்நீச்சல் சொல்லுவோம்ல, வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்கணும். கண்டிப்பா அது வெற்றிக்கான பாதைன்றத நானே நம்புறேன். ஆஸ் யூஷுவல் சொல்றேன், எங்க சைடு சப்போர்ட் எதுவா இருந்தாலும் எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா நாங்க பண்ணிட்டே இருப்போம். சோ அதுல மாற்றுக்கிறது எதுவும் இல்ல. யூசுவலா லாஸ்டா உங்களோட அந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணும்போது இன்னும் எனக்குள்ள ஒரு பூஸ்டிங் கிரியேட் ஆச்சு. சோ ஒரு சில நேரத்துல நான் சோர்ந்துடுவேன். நம்மளால முடியுமான்ற மாதிரி ஒரு செகண்ட் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். அப்போ இல்ல என்ன ஆனாலும் நம்ம செய்யணும். ஒரு சில நேரத்துல தூங்கிடுவேன். டயர்டா இருக்கும், தூங்கிட்டு இருப்பேன். இல்ல மறுபடியும் எந்திரிச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் எந்திரிச்சு உக்காருவேன். சோ அந்த ஸ்டெப் ஒரு 2 days கேப் விட்டுட்டாலும் நம்ம இன்னும் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நோட் ஆபீஸ்ல ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு சின்ன பேப்பர் எடுத்துப்பேன். நான் என்ன எழுதுறேன்னு யாருக்கும் தெரியாது. சோ ஒரு சின்ன இன்ட் மாதிரி போட்டுட்டு அது என்னோட பேக்ல போட்டு வச்சிருப்பேன். ஈவினிங் வந்துட்டு நம்ம இதை என்ன பெண்டிங் வச்சிருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணலாம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா மறுபடியும் ஆரம்பிப்பேன். சோ இந்த மாதிரி தான் என்னோட ப்ராசஸ். நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்றது ஒரு புக்கு தனியா நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் தெரியும் நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்றது உங்களுக்கும் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் மிஸ்டேக் பண்றதுலதான் நான் அதிகமா கத்துக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் நம்ம எப்படி பண்ணாம இருக்கணும்ன்றது அது ஒரு பெரிய லெசன் அதுவா இருக்கும். ஓகே. ஸோ கடைசியா ஒரு கொஸ்டின். ஸோ எங்களோட மாடியூல்ஸ், எங்களோட சப்போர்ட் சிஸ்டம் இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? அண்ட் இதுல ஏதாவது நாங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. மேம் சீரியஸ்லி சொல்லணும்னா இதுல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டே தான் இருந்தது. ஏன்னா எல்லாமே புதுசு. எனக்கு எல்லாமே புதுசு. என்ன சொல்ல போனா ஐ எம் நாட் அ டெக்னிக்கல் பர்சன். சம்டைம்ஸ் என்ன சொல்லணும்னா இந்த ஜூம்
வந்து மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணிக்கிறோம், ஆஃபீஸ்ல ஏதோ ஒன்று ரெடியா இருக்கும், அது பண்ணுவோம். அதுல கூட செட்டிங் பண்ணணும்னா ஐ யூஸ் டு ஸ்ட்ரகிள். நம்ம பண்ணிருக்கோம், அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி இன்டெப்தா இறங்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. அந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணும்போது வந்துட்டு ஒவ்வொரு வீடியோஸும் நான் வந்துட்டு 10 தடவை ஒரு 15 தடவை பார்த்திருப்பேன். ஒரு நாள் ஃபுல்லு பார்ப்பேன். திருப்பி திருப்பி மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்ப்பேன். எங்கெங்க மிஸ்டேக் பண்ணி நோட் பண்ணேன், மறுபடியும் ரீவைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் புரியலனாலும் போக போக அதை படிக்க படிக்க தான் நமக்கு அது ரியலைஸ் ஆகுது. பட் திஸ் கோர்ஸ் இஸ் ரியல்லி என்ன சொல்றது ஃபேபுலஸ் மேம். நீங்க எனக்கு நான் வந்து லேட் ஆயிட்டேன்னு தோணுது இந்த மாதிரி உங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். பிகாஸ் எனக்கு இதை பத்தி ஐடியா இல்லை, இத்தனை நாளா நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அப்பப்போ தோணும். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நீங்க இந்த அர்லியரா இதை ரீச் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பட் ரியலி ஃபேபுலஸா இருக்கு அந்த கோர்ஸோட மாடியூல்ஸ் ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப். அப்புறமா அதுல நீங்க நான் ஒரு சில டைம்ல சர்ச் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப நீங்க இந்த எக்ஸல் ஃபார்மேட்ல எல்லாம் விட்டது, இட் வாஸ் ரியலி வெரி ஹாப்பி டு கனெக்ட் வித் தட். உங்களோட கோர்ஸ்ல வந்துட்டு நான் ஜாயின் பண்ணும்போது நம்ம பிசினஸ்குள்ள இறங்குறோமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. அப்போ என்ன ஆனாலும் இது ஒரு ஓஷன், பிசினஸ்ன்றது ஒரு ஓஷன்ன்ற மாதிரி என்னோட தாட். அதுக்குள்ள இறங்கிட்டோம். அதுக்குண்டான ஷிப்பு தான் உங்களோட கோர்ஸ்ன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். அந்த ஒரு ஒரு மாடியூல்ஸ் பார்த்து 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 தான் ஒவ்வொரு ஏரியாவா நம்ம கவர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம்ன்ற மாதிரி தோணுச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ ஏதாவது ஒரு வேர்ட் லைக் யாராவது அந்த கோர்ஸ் வாங்கணும்னா ஏன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க தனியாவே யூடியூப்ல கூட பார்த்துருக்கலாம். நிறைய மைனர் திங்ஸ் இருக்கு. நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு செல்லரா நம்ம என்ட்ரி ஆயிடலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்றதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயம், அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பீட் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மேஜராகவே அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும்னா நம்ம இந்த கோர்ஸை பார்க்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு சொல்லணும்னா என்ன மாதிரி யாராச்சும் சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும்னா நமக்கு இந்த கோர்ஸ் தான் மேஜரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மூலியமா தான் நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நம்ம இந்த கோர்ஸ்ல ஒவ்வொன்றும் கத்துக்கிட்டு நாம ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், நம்ம பிசினஸ் மேலும் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காகவே அவங்க இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சசிகலா, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் அக்செப்டிங் த இன்வைட். அண்ட் நம்ம பேசும்போதே நமக்கு நிறைய நெட்வொர்க் இடையூறு இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒன்று ஃபீல் ஆச்சு, இவ்வளவு இடையூறுன்னு தாண்டி நம்ம இந்த காலை இவ்வளவு நேரம் கண்டினியூ பண்றோம்னா நீங்க ஒரு விடாமுயற்சி கொண்ட ஒரு ஆள் மட்டும்தான். அண்ட் இந்த 50,000 சேல்ஸ் இதோட நிற்கக்கூடாது. பர் மந்த் 50,000, பர் டே 50,000 மென்மேலும் வளரணும். அண்ட் எங்க டீமோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. ஸோ ஸ்டே கனெக்டட். அண்ட் திருப்பி ரொம்ப நன்றி எங்க இன்வைட் அக்செப்ட் பண்ணி நீங்க வந்ததுக்கு. அண்ட் நீங்களும் சசிகலா மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வாட்ச் பண்ண அப்புறம் எண்டில் எங்களோட ஒரு கால் புக் பண்ணலாம். ஸோ இந்த காலில் உங்களுக்கான அமேசான் ரோட் மேப் ஷேர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து மென்டர்ஷிப்பில் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.